வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்திக்கு பன்னீர்ல ஒரு கிரேவி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு குக்கர் பேன் வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரே பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். கண்ணாடி மாதிரி வதங்கிடுத்து. இப்போ பூண்டு ஒரு 3 பல்லு, இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி. இது கூடவே வந்து தக்காளியும் சேர்த்துடலாம். நல்ல பெரிய சைஸ்ல 2 தக்காளி. தேவையான உப்பு சேர்த்துருவோம். கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போ இதில் சேர்த்தாச்சு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கினது நல்லா ஆறிடுத்து. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சாச்சு. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து பேன்ல எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி, தனியா பொடி. இதுலயே வந்து அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது தெளிக்க ஆரம்பிக்கும், அதனால மூடி வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ திறந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு 1/2 டம்ளருக்கு பால் சேர்த்துக்கலாம். ஆமா, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அது இல்லாதனால நான் வந்து பால் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா, என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். நம்மளுடைய சமையலே அப்படிதான். கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஞ்ச வெந்தய கீரை இலை அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பன்னீரையும் சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிருவோம். கொதி வரட்டும். பாருங்க, நல்ல ஒரு கொதி வந்துடுது. அவ்வளோதான், நம்மளுடைய பன்னீர் கிரேவி வந்து ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இந்த பன்னீர் கிரேவி வந்து சப்பாத்தி, நான், ஃபுல்கா, அப்புறம் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.